ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல். இன்றைக்கி சோயா பன் வச்சு சோயா மஞ்சூரியன் தான் செய்ய போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் சோயா பன் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றி ஊற வச்சுக்கலாம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த தண்ணியை வடிகட்டிட்டு பிழிஞ்சு வேறு ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இப்போ இதில் மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன், 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். மைதாக்கு பதிலாக அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம், மைதா சாப்பிடாதவங்களாக இருந்தால். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதில் 1/2 லெமன் ஜூஸ் புழிஞ்சி ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு, ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம், லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு பிசைஞ்சிக்கோங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும். நல்லா ஊறினதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பன்னை ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு சூப்பரான ஸ்நாக் ஐட்டமாகவும் இருக்கும். புலாவெல்லாம் செஞ்சிங்கன்னா இது சைட் டிஷ்ஷாக வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இதை இப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது தாளிப்பு பார்க்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் இஞ்சி பூண்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு ஃபுல் கேப்சிகம் சேர்த்துருக்கேன், குடமிளகாய். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதில் மற்ற பொருள் சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். டொமேட்டோ கெச்சப்புக்கு அப்புறம் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சோயா சங்க் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறமேட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சிருக்கேன். இப்போ இதை கிரேவியில் சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க, உடனே கட்டி பட்டுடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் குக் பண்ணுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே வெங்காயத்தாள் இருந்தால் வெங்காயத்தாள் தூவிட்டு சர்வ் பண்ணுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.